சிம்பிளா, ஈஸியா பர்பிள் முறுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஆர்ட்டிஃபிஷியல் கலர் இல்லாம பண்ண போறோம். 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. இதுக்கு ஊதா முட்டைக்கோஸ் எடுத்துட்டு நல்லா பாயில் பண்ணிட்டு அதனோட தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து 1/2 கப் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. ப்ரவுன் ஆகணும்னு அவசியம் இல்ல. இத வந்து நம்ம ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸியில போட்டு நம்ம ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கணும். இத வந்து திரும்ப நம்ம சலிக்க போறோம். ஸோ 1/2 கப் உளுந்துக்கு 2 கப் வந்து அரிசி மாவு. கடையில வாங்குன பச்சரிசி மாவு தான். ரெடிமேடாவே கிடைக்குது உங்களுக்கு. இப்போ இந்த உளுந்து மாவையும் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். உளுந்து மாவு இல்லன்னா பொட்டுக்கடலை மாவு யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ பட்டர் 2 கியூப், எள்ளு, மிளகாய் தூள் இல்ல மிளகுத்தூள், பெருங்காயம், ஜீரகம் இல்லன்னா ஓமம் கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுடலாம். இந்த ஜூஸ ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாயில் பண்ணாம பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அந்த முட்டைக்கோஸ் வாசனை வரும். நல்லா சாஃப்ட்டான மாவு மாரி கொண்டு வந்துடலாம். இப்போ இம்மீடியட்டா நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துடலாம். யூசுவலா நல்லா வந்து கலர் வரும் உங்களுக்கு மிடில்ல பாதி ஃப்ரை ஆகும்போது. அதுக்கப்புறம் லைட் ப்ரௌனான ஒரு கலரா மாறும். பட் நீங்க ஃப்ரை பண்றப்ப பாருங்க, அப்படியே ரொம்ப சூப்பரான ஒரு ஊதா கலர்ல வரும். நல்ல சூடான எண்ணெயில போட்டு தான் நீங்க ஃப்ரை பண்ணணும். லோ ஃப்ளேம்ல போட்றாதீங்க. ஆயில் சத்து அடங்குனதுக்கப்புறம் எடுத்துடலாம். கலர் தான் இப்படி இருக்குமோ இல்லையோ, உங்களுக்கு டேஸ்ட் வந்து செமையா இருக்கும். இப்ப இதே மாரியே நம்ம முள்ளு முறுக்கு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தேன் குழல் முறுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்பன் பக்கோடா. இதெல்லாமே நம்ம பண்ண போறோம். முறுக்கு போட்ட உடனே திருப்பக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் செட் ஆயிடும் நல்லா. ஹார்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பலாம். உடனே திருப்புனா சாஃப்ட்டா இருக்கும். உடைஞ்சு போகும். ஸோ இதே மாரி எடுத்துடலாம். ஆயில் எல்லாம் இது அப்சர்வ் பண்ணாது. ஸோ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஷேப். இத வந்து நம்ம டைரக்ட்டாவே ஆயில்ல புழிஞ்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். 2 கப் அரிசி மாவு வச்சு ஒரு 1/2 கிலோ முறுக்காவது நம்ம பண்ண முடியும். இது ஒரு இன்ஸ்டன்ட்டா 10 நிமிஷத்துல இந்த மாவு ரெடி பண்ணிடலாம். நான் ஏற்கனவே பீட்ரூட்டு, அதுக்கப்புறமா பாலக்கீரை, தக்காளியில கூட நான் போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுவுமே நல்லா ஆயில் சத்து அடங்குனதுக்கப்புறம் எடுங்க. அப்பதான் மொறு மொறுன்னு ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். டீட்டெயில் வீடியோ உத்தமை கிச்சன்ல இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பர்பிள் கலர் பிடிச்சிருக்கு, டீப் பர்பிள் பிடிச்சிருக்குன்னா, கண்டிப்பா இத ட்ரை பண்ணுங்க. டீ, காஃபி, ஃபெஸ்டிவல் எல்லாத்துக்குமே இத பண்ணலாம்.